உங்கள் கனவில் கடிகாரம் வந்தால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உடனுக்குடனே என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் கனவில் அடிக்கடி இந்த மாதிரி கடிகாரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எதனால் வருது அப்படின்னு நமக்கு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். வாழ்க்கையில் நம்ம இழந்தால் திரும்ப பெற முடியாத ஒரே விஷயந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம்தான். கனவுகள் எப்போதுமே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதும் கனவில் தோன்றும் பொருட்கள் குறியீடானது அதில் முக்கியத்துவத்தை பற்றி ஆழமாக புரிதலை பெற உதவுதுங்க. கனவில் அடிக்கடி தோன்றும் ஒரு பொதுவான சின்ன கடிகாரம் ஜோதிடத்தோட படி உங்கள் கனவில் ஒரு கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த தெரிஞ்சிக்க வேண்டியதும் அவசியங்க. கனவுகளில் கடிகாரம் தெரிவதை ஆராய்வதன் மூலமாக பிரபஞ்சம் உங்ககிட்ட தெரிவிக்க முயற்சிக்கும் செய்திகளை வழிகாட்டுதலையும் நாம் கண்டறிய முடியுங்க. கனவுகள் பெரும்பாலுமே பிரபஞ்சத்திலிருந்து தொடர்பு கொள்ளும் வழிமுறையை காணப்படுது. சின்னங்கள் உருவங்கள் மூலம் நம்ம வழி நடத்துது. கனவுகள் அடிக்கடி தோன்றும் ஒரு சின்ன கடிகாரங்க. இது ஆழமான குறியீட்டை பெறுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியத்துவத்தை தருதுன்னு சொல்லலாங்க. கடிகாரங்கள் நேரத்தை அளவிடுவதோடு தொடர்புடையது. கனவுகளில் அது பெரும்பாலும் நேரத்தை பற்றிய நமது உணர்வையும் அது நம் வாழ்க்கையும் எவ்வாறு தொடர்புடையது அப்படிங்கிறதையும் குறிக்குது. உங்கள் கனவில் ஒரு கடிகாரத்தை நீங்கள் கண்டால் காலப்போக்கில் கவனம் செலுத்த வேண்டியதின் அவசியத்தை தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் குறிக்கலாங்க. வாழ்க்கை தொடர்ந்து இயக்கத்தில் உள்ளது. ஒவ்வொரு கணமும் மதிப்புமிக்கது அப்படிங்கிறத நினைவூட்டக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இது. அதே மாதிரி உங்கள் கனவில் உள்ள கடிகாரம் குறிப்பிட்ட விவரங்கள் கூடுதல் நுண்ணறிவுகளையுமே வழங்கக்கூடியது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடிகாரம் சத்தமாக ஒலி எழுப்புச்சு இல்லைன்னா அதோட முள் வேகமாக நகருது. அந்த முள் நகர்ற சவுண்டு உங்களுக்கு தெளிவாக கேட்குது. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு கனவுகளில் வருங்க. அந்த முள் நகரக்கூடிய ஒரு சத்தத்தை கூட உங்களால் உணர முடிகிற அளவுக்கு அந்த கடிகாரம் சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி அலாரம் வைக்கிற மாதிரியான, அதாவது அலாரம் அடிப்பது போல் உங்கள் கனவில் வருது. இந்த மாதிரி கடிகாரத்தோட சத்தத்தை உங்கள் கனவில் நீங்கள் கேட்கும்போது இது உங்கள் விழித்திருக்கும் வாழ்க்கையில் அவசரம் இல்லைன்னா அழுத்த உணர்வை குறிக்கலாம். இது நீங்கள் அதிக மன அழுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக இருக்குதுங்க. சமநிலையை கண்டறிஞ்சு உங்கள் நேரத்தை திறம்பட முன்னுரிமைப்படுத்த வேணும் அப்படிங்கிறதும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியங்க. அதுக்கப்புறம் உடைந்த இல்லைன்னா ஓடாத கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் உணர்வை இல்லைன்னா தேக்க உணர்வை குறிக்கலாம். உங்கள் தற்போதைய பாதையை மறுமதிப்பீடு செய்கிறதுக்கும் முன்னேற தேவையான மாற்றங்களை செய்கிறதுக்கும் இது ஒரு சமிச்சையாக இருக்குதுங்க. அதே மாதிரி சனி பகவான் நேரம் அமைப்பு ஒழுக்கத்தோட தொடர்புடையது. உங்கள் கனவில் ஒரு கடிகாரத்தின் தோற்றம் சனியின் ஆற்றல்னால் பாதிக்கப்படலாங்க. இது உங்கள் பொறுப்புகள் கடமைகள் நீண்டகால இலக்குகளை ஆய்வு செய்வதற்கான அமைப்பாக இது காணப்படுதுங்க. அதே கடிகாரம் ஆழ்மனதின் பெட்டகமாக அறியப்படுது. அங்கே நம்மோட ஆசைகள் ரகசியங்கள்லாம் இருக்குது. உங்கள் கனவில் ஒரு கடிகாரத்தை நீங்கள் கண்டால் அது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு மென்மையான நினைவூட்டலாக செயல்படுது. இது நேரம் கடந்து செல்வதை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் அவசியத்தையும் குறித்து கடிகாரத்தின் அந்த டிக் அப்படிங்கிற அமைப்பு உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு உங்கள் இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறதுக்கும் அவசரத்தையும் குறிக்கக்கூடியதாக இந்த கனவு பார்க்கப்படுதுங்க.
அதுவே உங்கள் கனவில் கடிகாரத்தில் காட்டப்படும் குறிப்பிட்ட நேரம் கூடுதல் முக்கியத்துவத்தை குறிக்குது. ஒவ்வொரு மணி நேரமும் அதன் ஜோதிட தொடர்பு அர்த்தத்தை கொண்டு இருக்குது. உதாரணமாக, உங்கள் கனவுல தோன்றும் கடிகாரத்தில் 12 மணி காட்டுவது உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை குறிக்குதுங்க. பழைய முறைகளை விட்டுவிட்டு புதிய வாய்ப்புகளை தழுவதற்கான நேரம் இது அப்படிங்கிறது தான் இது அறிகுறி. உங்கள் கனவுல உள்ள கடிகாரம் உடைந்து இல்லைன்னா செயலிழந்தால் அது தேக்க உணர்வை இல்லைன்னா மாற்றத்தின் பயத்தை பிரதிபலிக்கும். கவனம் இல்லைன்னா மாற்றம் தேவைப்படும் உங்கள் வாழ்க்கையில் பகுதியை பற்றி சிந்திக்கிறதுக்கு இது ஒரு அறிகுறியாக இருக்குதுங்க. உங்கள் இலக்குகளை மதிப்பிடுறதுனால உங்கள் உண்மையான நோக்கத்தோட சீரமைக்க தேவையான மாற்றங்களை செய்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி கடிகாரத்தோட முட்கள் இயக்கம் சில அத்தியாவசிய செய்திகளை தெரிவிக்கும். முட்கள் மிக விரைவாக நகர்ந்தால் நீங்கள் அதிகமாக உணர்றீங்க அப்படிங்கிறதையும், சமநிலையை மீட்டெடுக்க மெதுவாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் குறிக்குது. மாறா முட்கள் ரொம்ப மெதுவாக நகர்ந்தால் சிக்கி கொண்டதாக தோன்றினால் அது விரக்தி இல்லைன்னா பொறுமையின்மையை குறிக்குங்க. அதே மாதிரி கடிகாரம் கீழே விழும் கடிகாரத்தை கனவுல பார்க்கறது. கனவு காண்பவர் ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறீங்க அப்படிங்கிறதையும் யதார்த்தத்தை பற்றி அதிகமாக கவலைப்படவில்லை அப்படிங்கிறதையும் விளக்குது. இந்த வகையான கனவுகள் கனவு காண்பவருக்கு கலை மற்றும் வலுவான கற்பனை திறன் இருக்கிறத குறிக்குது. அவங்க தங்கள் மனதை சரியாக பயிற்றுவித்தால் அவங்க இந்த உலகில் அதிசயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணங்க தான் இதோட அர்த்தம். நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. நீங்களும் கனவில் என்ன வந்துச்சு, கனவு கண்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக கனவு பலன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுகளையுமே நம்ம வீடியோவாக பதிவிட்டுருக்கோம். அந்த சேனலோனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு சென்ட் பண்ணுங்கள். நாம் கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ளே பழிச்சிரும். அது நல்ல கனவோ கெட்ட கனவோ. அதுவே பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா, நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்திலே இருக்கும். அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும். பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பழிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க. அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம். சரிங்க, இப்போது அதிகமாக மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பழிக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாலை அதாவது இரவு நேரத்தில் 6 to 8:30 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு 1 வருடத்தில் பழிச்சிருங்க. அதுவே இரவு நேரத்தில் 8:30 to 10:30 மணிக்குள்ளே கண்ட கனவு 3 மாதத்தில் பழிச்சிரும். இரவு 10:30 to 1:30 மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் பழிச்சிரும். இரவு 1:30 மணியிலேருந்து 3:30 மணிக்குள்ளே கண்ட கனவு 10 நாட்களில் பழிச்சிரும். விடிய காலை 3:30லேருந்து 6 மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும். அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும். உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என்கிட்ட நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம்.
இந்த கனவுபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.